ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டம்பிள் கைஸ் கேம் ப்ளே தான். ஸ்டம்பிள் கைஸ்னால் என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா, தடுமாறும் பசங்க. இப்போ நம்ம தடுமாறும் பசங்களை தடுமாறாமல் விளாட்றோமா இல்லை தடுமாறி விளாட்றோமான்றத பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஒரு சொன்னோமா, இந்த கேம் எனக்கு ஆட தெரியாது. இட் இஸ் நிஜம், உண்மை. நான் வந்துட்டு இன்றைக்கி திருட்டு பையனை வச்சுருக்கிறேன். திருட்டு பையன் டக்கராக ஓடுறான். பூடி நான் இப்போ தான்டா சொன்னேன், உன்னை நல்லா சொல்லிட்டா உடனே வந்துட்டு அது கெடுத்து இந்த பக்கமெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். அப்பா போயிட்டான்டா டன் 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 டன். நாடா இப்படி நடந்து வச்சு டே ஓடுறா இப்படி வா. சைடா வா. எப்படி நான் பாட்டுக்கு போய்கினே இருக்கணும். எகிலியா அந்த கருப்பு கலரில் மட்டும் இடிக்காமல் அப்படி போயிட்டோம்னா நமக்கு இதுக்கு மேலே ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் போடாதே, அவ்வளோதான். அப்புறம் சொதப்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஓடுங்க டே போடா. அப்பா எப்பாடி எப்படி பறந்து போட பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெட்டினந்தோன்னு வைங்களேன், எங்கள் கடையில் 2 டான்ஸ் ஆடுறான். டண்டனு கட்டு அப்படின்னு. அப்பாடி ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு போடுங்க. அப்பா சமையல்கார பையில தள்ளி விட்டு போட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறுபடியும் சுற்றுதே பூமி. நமக்கு எப்படி விளாட தெரியாதோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஓரளவு ஜெயிச்சிடலாம், ஃபீல் பண்ணாதீங்க. எங்கேனா இருக்கிறேன் நான் முன்னாடி இருக்கேன். ஓடுறா, அவ்வளோதான். போடா அப்பா. போடா அப்பா. நம்ம தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக போகிறோம் அப்படி தான் நினைக்கிறேன். போங்கடா போங்கடா போய் சொல்லடா. நீங்கள் நின்றுங்க, நான் உங்கள் தலைமையில் ஏறி போயிட்டானுங்க. என்னடா ஃபஸ்ட்டாக நான் போகிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இத்தனை பேர் ஃபஸ்ட்டாக போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இறா நான் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எய்ம் பண்ணேன். சமையல்காரா, நீ போன தாட்டி பண்ணதெல்லாம் நான் மறக்க மாட்டேன்டா சமையல்காரா பையா. எறா போடா. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்கி தள்ளி விட்டானுங்க. அப்பா இப்படி தாண்டா எங்கேயும் அடி வாங்காத ஓடிடுறா. இன்னும் ஒரு லெவல் தாண்டா. இது தடத்திட்டோம்னா அவ்வளோதாண்டா. எப்படி 8 பேர் தான்டா, 16 பேர் நினைச்சிட்டு. ஐயோப்பா, எங்கடா சிங்கம் இல்லையா? அப்பாடா சிங்கத்து. சரி விடுங்க, அப்படியே கொடுத்தாடுவோம். ஜாலியாக இவனு ஓடுறான், நம்ம மட்டும் ஜெயிச்சிருக்கட்டும். விடுங்க, நான் ஆட தெரியாது. நான் செகண்டில் ஒன்று வந்ததே அதிசயம். சுற்றுது கொடுங்கடா டக்குன்னு ஏதாச்சு. ஏண்டா புதுலாலாம் கொடுக்குறீங்க. அப்பா ஏண்டா அவன் முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, எனக்கு முன்னாடி. வழுக்கிட்டான் பிரான்ச். நான் பிரான்ச் இப்படி பண்ணுறானுங்க. டன் அப்படி போயிட்டு ஸ்டைலாக வரும் பார்த்தா. சரி விடுங்க, நம்ம இருந்தாலும் போவோம். சாரி விருது, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீங்கள் ஒன்று நினச்சிக்காதீங்க. டான் அப்படி சொல்லிட்டு ஸ்கைட் பண்ணிட்டு ஸ்லைடிங்கில் நான் வழுக்குதாடா பையன். உங்களுக்கு ஒன்று வழுக்குது போட்டு அவ்வளோதான் முருச்சு. ஜஸ்ட்டு தான் தானே போகும். அப்பா இந்த இடத்த திறந்துட்டோம்ல, எனக்கு போதும். இது இருக்க பயமே. இறா நானே ஏற்கனவே தடுமாடுவேன். இதில் இவனுங்க பண்ணுற இது இருக்குது.
ம் சரி விடுங்க, இதெல்லாம் இன்னும் கஷ்டம். இதை ஆட தெரியாமல் நான் பாருங்க, அதுதான் புள்ள கஷ்டம். டே 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 டே, அப்போ கே எதுக்குடா இது மாதிரிலாம் விட்றீங்க? ஏன்னா ஒரு மனுஷனை பார்த்தா உங்களுக்கு பாவமாக, நான் போயிட்டு அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணிட்டேன். சரி விடுங்க, நம்ம வந்து இங்கே இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு மேலே தான் இதுக்கு மேலே தான் இல்லைங்க. சரி, இன்னொரு மேட்ச் ஆடிட்டு நம்ம இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சிடலாம். ஏடா இது ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி ஆடுறவனு பாருங்கள், மூஞ்சையில் வரும். சரி, லீவ் கொடுத்துட்றேன். லோடிங் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அடிச்சு கடைசியில் நான் நினச்சி கூட பார்க்கலையே இந்த மாதிரி நடக்கிட்டு. ஓகே, டக்கரை பட்டோம். என்ன பார்த்து வர்றான் இவன். நான் சைடாக ஓடுவோன்னே ஓடுறான். எது நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் பையன். ஓடிட்டோம். ஓடு சிறுத்தை சுற்றி விடலாமா இவனை? டே ஏதாவது புதுசாக ஓடு கொடுங்கடா. லேசரு என்னடா ஜாமி மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா டக்கராக இருக்கும். போட்டு இதான் ப்ரோ ஃப்ளிப்பா. எப்பயோ ஒரு தாட்டி ஆடி இருக்கேன். கடைசியில் தள்ளிட்டீங்க. என்னடா ஐயப்பா, இதெல்லாம் நியாயமே இல்லைடா. ஆனால் இந்த லெவல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். என்னடா ஆச்சு, ஈஸின்னு தானடா சொன்னேன். வாசிக்கிற கீழே வா. இவனடா பிளேடு வச்சுருக்கிறான் புள்ள. இருடா சீக்கிரம் வாடா. இவன் வரமாட்டான் போல ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா, நீ வருவியோன்னு நினச்சேன். அப்படின்னு நினச்சேன். ஆனால் வரல இவன். எங்கடா யாரோ வாங்கடா. நேராக இருக்கிறான். என்னாச்சு? மறுபடியும் முதல்ல இருந்தா இங்கே வந்துட்டாங்க. நான் அங்கேயே ஓடி இருப்பேன்ல பேசாமல். அப்புறம் எதுல கீழே வந்து மேலே வந்து பாம்பையன் இருந்தாலும் வாடா. அப்புறம் கிறுக்கி விழுந்துட போடா. எங்கடா எல்லாம் போயிட்டானுங்களா? இங்கே எல்லாம் அங்கே இருக்கிறானுங்க. அப்புறம் நான் மட்டும் தான் இங்கே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆட தெரியாத ஒரு காரணத்தினால. சீக்கிரம் வாடா. இன்னொருத்தன் இங்கே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள வர அவனுக்கு ஆட தெரியாது போல். நம்மளே ஒரு பெரிய பாட்டு. ஏடா ஆச்சு? ஸ்டெக் ஆகிடுச்சாடா? ஸ்டெக் ஆகிடுச்சா? அப்படியா? கிளிச்சா? பாருங்க, எல்லாம் அங்கங்கே பறக்கிறானுங்க. யாரா அழுகுற மொழியை போடுவோம். எதுவுமே வேலை செய்யலை. என்னடா ஆச்சு? ஓடுறா. எலிமினேட்டடா டே. ஓகே, ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மண்டை மேலே பிளேடு வச்சுருக்கான். அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்துக்கிறேன். அது வரைக்கும் எங்களிடம் வந்து விடை பெறுவது ஆர் சந்தோஷ்லேயே வந்துட்டா. பாய்.